விழுந்து நொறுங்கிய அமெரிக்காவின் F-15 போர் விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? குவைத்தில் அமெரிக்காவின் முன்னணி போர் விமானமான F-15 ஈகிள் கீழே விழுந்து நொறுங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இது விபத்தா அல்லது ஈரான் நடத்திய தாக்குதலா என்ற கேள்வி தற்போது பாதுகாப்பு வட்டாரங்களில் எழுந்துள்ளது. ஆரம்ப தகவல்களின்படி அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான இந்த F-15 ரக விமானம் மேலே பறந்து கொண்டிருந்தபோது திடீரென கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. சில தகவல்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என சுட்டிக்காட்டுகின்றன. இயந்திர தடை, ஹைட்ராலிக் சிஸ்டம் பிரச்சினை அல்லது எஞ்சின் கோளாறு போன்ற காரணங்கள் விசாரணை பட்டியலில் உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற சூழ்நிலையை முன்னிட்டு இது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தரையிலிருந்து ஏவுகணை தாக்குதலா அல்லது எதிர்மறை வான்வழி செயல்பாடா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. இதுவரை எந்த தரப்பும் தாக்குதல் பொறுப்பை ஏற்கவில்லை. விமானி பாதுகாப்பாக வெளியேறினாரா, உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பதற்கான அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் இன்னும் வெளியாகவில்லை. அமெரிக்க பாதுகாப்புத்துறை மற்றும் குவைத் அதிகாரிகள் இணைந்த சம்பவத்தின் தொழில்நுட்ப தரவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ பங்களிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் இயல்பான விபத்தா அல்லது தாக்குதலா என்பது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.